உலகமே முன்னா உவகை பின்னா உலகையே முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றிக் கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு வயசான பாட்டி, யாருமே துணைக்கு இல்லை, யாரும் அவங்களுக்கு 5 பைசா கொடுக்க முன்வர விரும்பாத ஒரு சூழ்நிலையில் இந்த அம்மா தனிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கோயிலுக்கெல்லாம் போறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இறுதியா ஒரு கடிதாசு எழுதுறாங்க, எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லை, தயவு செய்து இதை எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ல எழுதி அந்த லெட்டரை கவர் பண்ணி ஒட்டிட்டு அது மேல கடவுள் பரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு விலாசம் எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுறாங்க. இது பல நாளா இந்த பாட்டி எழுதிட்டே இருக்கிறாங்க. போஸ்ட்மேன் இதை பார்க்கிறாரு, இந்த அம்மாவுக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்கே, இந்த விசுவாசத்தை கெடுக்க கூடாது, ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன் என்ன பண்றாரு, மறுமுறை ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் அந்த அம்மாவுடைய அட்ரஸ்க்கு அனுப்புறார். அந்த அம்மா அதை வாங்கி செலவெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு லெட்டர் எழுதுறாங்க. அது போஸ்ட்மேன் வந்து பார்க்குறாரு. அவர் திறக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சாரு, ஒருவேளை இந்த அம்மா கடவுளுக்கு நன்றி சொல்லி தான் எழுதியிருக்கோம், ஏன்னா 100 ரூபாய் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா அந்த இதுவை ஓப்பன் பண்றாரு. பண்ணாக்கா அதுல இப்படி எழுந்திருந்துச்சு, கடவுளே எனக்கு தெரியும் நீங்க 200 ரூபாய் அனுப்பியிருப்பீங்க, ஆனா இந்த திருட்டு போஸ்ட்மேன் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 100 ரூபாய் மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்கிறான், அதனால எப்படியாவது அவன்கிட்ட சொல்லி அந்த 100 ரூபாயும் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா லெட்டர் எழுதியிருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பெறுகிற நன்மைக்கு நன்றி சொல்ல யாருமே முன் வர்றதில்லை. இது எல்லாமே இயற்கையா தான் நடக்குது. ஒரு தாய் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா இது அவங்க கடமை, ஒரு தகப்பன் வேலைக்கு செஞ்சு போயிட்டு வந்து அவர் சம்பாதிச்சு கொடுத்தா அது அவருடைய கடமை. அதெல்லாம் நன்றியோட நம்ம நினைச்சு பார்க்கறதுலாம் கிடையாது. இது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாமே பழகி போச்சு. சின்ன வயசுல சொல்லுவாங்க, அம்மா அப்பா நான் சாப்பாடுலாம் போட்டு கொடுத்து குழந்தை கையில போய் எடுத்துட்டு போய் இது வந்து ஸ்பெஷலா செஞ்சிருக்கிறேன், யாருக்கும் தெரியாம மரத்தோரமா உக்காந்து தனியா சாப்பிட்ற, இது மட்டும் யார்ட்டையும் கொடுக்காத, பிறருக்கு கொடுக்க கூடாது, நன்றி சொல்லக்கூடாது, இப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாம் இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம பழகுனது தான் வந்து பெரிய வயசுலயே வருது. அப்ப சின்ன வயசுல யாருக்குமே தேங்க்யூ அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையே கிடையாது. அந்த நாகரிகம் மாறிக்கிட்டே வருது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நற்செய்தியில் நம்ம படிக்கிறோம், 10 தொழுநோயாளர்கள் எல்லாம் குணமாகி போறாங்க, அதுல 9 பேரை தவிர ஒருத்த மட்டும்தான் வரான். ஆண்டவர் எதிர்பார்த்தாரு, 10 பேரும் வந்து எனக்கு நன்றி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா ஒருத்தன் கூட, அது ஒருத்தனை தவிர மற்றவங்க யாரும் 9 பேர் வராத ஒரு சூழ்நிலை. இப்படித்தான் பிரியமானவர்களே, நாமும் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய அருளால் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனா அந்த நன்றியெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறோமா? இது எனக்கு கொடுத்த திறமை, நான் சம்பாதிச்ச அதனால இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், நான் வேலை செய்யற, எனக்கு சொத்து இருக்கு, என்னுடைய பாட்ட சொத்து, என்னுடைய அப்பா சொத்து, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னா கடவுள் இல்ல, இது அவங்க கொடுத்துட்டு போனது, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறார். இவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா திடீர்னு நம்முடைய மூளை
இல்லாம செயல்படாம போச்சு, பைத்தியமா ஆயிட்டோம் அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப எல்லாமே நல்ல உடல் சுகத்தை, கை கால் எல்லாம் கொடுத்து, ஆன்மாவை கொடுத்து, நல்ல இதயத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம இவ்வளவு நாள் இந்த ஆண்டு முழுவதும் பேணி பராமரித்து காத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம நன்றி சொல்லணும். நம்ம பெற்றதுக்கு மட்டும் நன்றி சொன்னா ஆண்டவர் விரும்புவது கிடையாது. நம்ம துன்பப்பட்டிருப்போம், வேதனைப்பட்டிருப்போம், கஷ்டம், நோய், வியாதி, வருத்தம், இதுக்கு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எழுத்தாளர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம தீமைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நன்மையை அதிகமாக செய்கிறார். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியை 10 வருஷமா கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி. இந்த விபத்துல என் காலு போச்சு, அதற்காக நன்றி. இப்படி தீமை நடந்தாலும் அதற்கு நன்றி சொன்னால் ஆண்டவர் இன்னும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு எழுத்தாளர் கூறுகிறார். ஆம் பிரியமானவர், நம்முடைய இறைவன் என்றுமே நம்மை பார்த்து கொண்டு என் மக என்கிட்ட வந்து ஆண்டவரே நீ இதை கொடுத்து அதுக்கு நன்றி சொல்லு, அந்த நன்றின்ற வார்த்தை சொல்ல மாட்டானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறார். இதோ இன்று இந்த ஆண்டு முழுவதும் நம்ம சொல்லலாம் கூட பரவாயில்ல, இந்த கடைசி நேரத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்துல அவர் பார்த்துட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நினைச்சு பார்ப்போம், நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறார், நாம் அவருக்கெல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல அருமையான நேரம். இந்த நேரத்திலே நாம் இறைவனை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி கூறுவோம், அவரை ஆராதிப்போம். நிச்சயமாக அவர் இன்னும் வருகிற ஆண்டிலே நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். எனவே முழந்தால் படியிடுபவர்கள் முழந்தால் படியிடுங்கள், நின்று கொண்டிருப்பவர்கள் நின்று கொள்ளலாம். இப்பொழுது நாம் அனைவருமாக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூற போகிறோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகிய வச்சு மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிற்கு ஆட்சி செய்கின்றவர் உம்மை மன்றாடுகின்றோம். ராஜன் பிறந்தாரே, உள்ளமெல்லாம் நிறைந்ததே, இதயங்கள் மகிழ்ந்ததே, நாளும் உன் நினைவில் Hallelujah.
நாளும் உன் புகழ் பாடிட உந்தன் அருளடி வாழிட நாளும் உன் புகழ் பாடிட உந்தன் அருளடி வாழ்ந்திட வல்லமை தந்து வீடு வாழ்வினை உயர்த்திட மாமரி திருமகனே வல்லமை தந்து விடு வாழ்வினை உயர்த்திடு மாமரே திருமகனே மாமரி திருமகனே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டு இன்று நமக்கு புதிதாய் பிறக்க இருக்கிறது. புதிய சிந்தனைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நாம் தொடங்க இருக்கிற இந்த ஆண்டிலே இறைவன் நம்மோடு இருக்க நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த அற்புத திருப்பலியானது பங்கு மக்கள் அனைவருடைய நலன்களுக்காகவும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இப்பொழுது நாம் அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு உன்னதங்களிலே இந்த பாடலை பாடுவோம். விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட இந்த புதிய ஆண்டை உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக இந்த பாடலை பாடி ஆண்டவரை வரவேற்று கரம் தட்டி இந்த ஆண்டை வரவேற்போம். உலகின்